கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? எல்லாருக்கும் வணக்கம். பறந்து போ படத்தை பார்த்த ஒரு சாமானியனா என்னுடைய வாக்குமூலத்தை வழங்குறதுக்காக இங்க வந்திருக்கேன். தலைவர் ஒரு மஞ்சள் கலர் தொப்பி வச்சு ஆளுத சூரியகாந்தி பூ போல மாறிடுவேன்னு நினைக்கிறேன். ஒரு சூரியகாந்தி தண்டு போல வந்து 2 தடவை இந்த படத்துடைய பிரிவியை நான் பார்த்திருக்கேன். அந்த வாய்ப்பை கொடுத்த ராம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். படத்துடைய வசனங்கள், படத்துடைய காட்சிகள் எதையும் சொல்லி ஸ்பாயிலர் ஆக்காம இந்த படம் என்ன செய்யும்னு சொல்லணும்னு ரொம்ப பெரிய ஆசையாயிடுச்சு. ரொம்ப இறுக்கமா இருந்து இரும்பாய் மாறி போன உங்க இதயங்கள்ல ஒரு பறவையின் இரவு கொண்டு வருடுற வேலையை பறந்து போ செய்யும் நான் நம்புறேன். ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து அசாதாரண வாழ்க்கைக்கு, ஆர்டினரி லைஃப் வந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கு வேகமா இயங்கிக்கிட்டு இருக்க நம்ம யதார்த்த வாழ்வின் இனிமைகளை மறந்துட்டோம்ல. நம்மள தோல்ல தட்டி பாஸ் இதை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்ற வேலையை பறந்து போ பண்ணும் நான் நம்புறேன். இன்னும் கூட சொல்லணும்னா கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி வேகமா ஓடிக்கிட்டு இருக்க நம்ம பக்கத்துல நம்ம காதோரமா வந்து காதலி அல்லது காதலனுடைய குரல்ல ரொம்ப சிரமப்படாத, லைஃப் அவ்வளவு கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி உச்சி நிலையில ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஓரமா உட்கார வச்சு மூச்சு வாங்க வைக்கிற வேலையை பறந்து போ பண்ணும். இன்னும் உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா இப்ப நான் சொன்னது போல கடுமையான உதாரணங்கள்லாம் இல்லாம நாமுத்துக்குமாரனுடைய கவிதைகளை போல பறந்து போ அப்படின்னு சொல்லி உங்களை பறந்து போக வைக்கிற வேலையை இந்த படம் பண்ணிடும். ராம் சார் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜென்சி ஜெனரேஷனையும் அவங்கள புரிஞ்சுக்க முடியாம கெஞ்சிக்கிட்டே தெரியுற மற்ற ஜெனரேஷனையும் கூப்பிட்டு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாலத்துல ஒரு சூரியகாந்தி பூவை நட்டு வச்சு நீங்க வா ஓ பூ 30 வருஷம் முன்னாடி முத்தி போயிடுச்சு உண்மைதான், ஓ இப்போதுதான் பூத்து இருக்கு 2 ஆனா சூரியகாந்தி தான் அப்படின்னு அந்த இடைவெளியை ரொம்ப சுருக்கி அப்பா அம்மாவை இன்னொரு பக்கம் கூப்பிட்டு குழந்தைகள் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, குழந்தைகளுக்கு ஒரு உலகம் இருக்கு, அதை போய் பாருங்கன்னு மண்டையில லேசா செல்லமா ஒரு கொட்டு வச்சிருக்காங்க. இந்த படம் ஏன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிரும் நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு கல்யாண வீட்டுல கூட இந்த ட்ரோன் கேமரால பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திரைப்படம் தொடங்கும் போது ட்ரோன் ஷாட்டோட தான் தொடங்குது. இந்த ட்ரோன் பார்க்கும்போது யார் ரொம்ப பரவசமாயிரோம்னா அதே மக்கள் தான், அதே வீடு தான், அதே இடம் தான், நம்ம வீட்டு இடம் தான். ஆனா அதை இந்த ஈகிள் வியூன்னு சொல்ற இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கோணத்துல இருந்து பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிரும்ல. இதான் பறந்து போல நீங்க அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள், அஞ்சலி மேடம், எல்லாருமே நீங்க இங்க இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் பார்க்கும்போது இல்ல ராம் சார்லாம் பார்க்கறது கடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்க உங்களை பக்கம் ஆரம்பிச்சுவீங்க. இந்த படத்துல எப்படி ஒரு ட்ரோன் வியூல நம்ம பார்த்ததை வேற ஒரு கோணத்துல பார்த்தோமோ அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்காத வேற ஒரு கோணத்துல இருந்து இந்த படம் உங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு மிக நிச்சயமா பிடிச்சி அது கூட ஒன்ற ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்துல நிறைய கோமாளித்தனங்கள் இருக்கலாம். படம் பார்க்கும்போது நீங்களே கோமாளியா மாறிடுவீங்க. படத்துல ஐயோ நடக்க போதே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, ஐயோ நடக்கவே இல்லையே அப்படின்னு திடீர்னு யோசிப்பீங்க, எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆஹா இது தெரியாம போயிருச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. படத்துல வர்ற மைனா, எம்பரர், குருவி, படத்துல இருக்கிற அம்மா அப்பா தாத்தா பாட்டி இப்படி அங்கங்க இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த மனிதர்கள் ரிலேட் பண்ணி தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஒரு கட்டத்துல நீங்களே ஒத்துக்குருவீங்க, ஆமா நம்மளும் சாத்தான் தான் பொருளுக்கே அப்படின்னு. அப்புறம் மனசுக்குள்ள பரவாயில்ல சாத்தானா இருந்தாலும் நமக்குள்ளே சின்ன தேவதை இருக்கு அப்படின்னு நீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த படம் கடைசியா உங்களை நிறைய சிரிக்க வைக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோட கொஞ்சமா சிந்திக்க வைக்கும். நம்ம தேவைன்னு நினைக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு தேவைதானாங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பி இருக்கிறாங்க. இந்த ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு தென்னை பண்ணானா வீட்டுல புதுசா திடீர் பணக்காரனாகி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பூரா வாங்கிட்டு திண்ணையில படுத்துட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெளியே கொடுத்துருக்காங்கன்னா வைக்க இடம்ல மாப்பிள்ளதான் வெளியே கொடுத்துருக்கேன் அப்படின்னா தேவைகளுக்காக நம்மளா இல்ல நமக்காக தேவைகளா அப்படிங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பி இருக்கிறாங்க. காதலித்துக் கொண்டிருப்பவர்கள், காதலை கொன்று கொண்டிருப்பவர்கள், காதலுக்காக காத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் பிடித்த கிரஷா பறந்து போயிருக்கும் நான் நம்புறேன். கல்யாணம் ஆகி 10 வருடம் ஆனவங்க, அதை நெருங்க இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஆக போறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்குறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் வேணான்னு எதிர்க்கிறவங்க எல்லாருடைய திருமண அழைப்புகளையும் நீங்க ராம் சாருக்கு அனுப்பாத போதிலும் அவருடைய திருமண பரிசு உங்க எல்லாருக்கும் ஜூலை 4ஆம் தேதி வரப்போகுது. அந்த திருமண பரிசை பெற்று உங்க வாழ்க்கையை இன்னும் இன்பமயமா நீங்க மாத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அந்த பரிசை வாங்கிட்டு வெளியே வரும்போது என்ன மாதிரி பரிதாம ஒரு தம்பி மைக்கிங் கேமரா வச்சு நிற்பேன், அவர்கிட்ட உங்க ரிட்டன் கிஃப்டான அந்த கமெண்ட்ஸை மறக்காம சொல்லிருங்க. ஜூலை 4 உங்க வாழ்க்கை இன்னும் இன்பமாயிட்டு அப்படியே அந்த குடும்பத்தை கூட்டிட்டு 3 BHK குடி போகிற முடிஞ்சா உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், good evening, and I'm here because of Ram sir, the respect I hold for Ram sir.
So thank you so much for having us here, sir. And இந்த படம் வந்துட்டு பார்த்தாச்சு, எல்லாரும் சொன்ன மாதிரி such a beautiful film, lovely film. அண்ட் இந்த படம் பற்றி சொல்லணும்னா இப்போ நம்ம எல்லாருமே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இருக்காங்க. இன்னும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை செய்யலை, ஹாப்பியாக இருப்போமான்னு கேட்டால் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோம்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதுக்காக கஷ்டமே இல்லையான்னு கேட்டால் அப்படி கொஞ்சம் யோசிச்சா ஒரு கஷ்டம் இருக்கு, ஆனாலும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நம்ம லைஃப்பில் ஒன்று வி கோ த்ரூ சம்திங்ல அதுதான் அப்படியே படமாக எடுத்து வச்சிருக்காரு ராம் சார். அண்ட் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் மூவி. எப்பவுமே படம் வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அதை புகழ்ந்து பேசுறது நமக்கு ஒரு வழக்கமா இருக்கு, பட் சில படங்களுக்கு. பட் இந்த படம் அப்படி இருக்கக்கூடாது. ப்ளீஸ் இது வர டைம்லயே அதை பாருங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சக்சஸ் ஆக்குங்க. அண்ட் படத்துல இருக்கிற மென், ஓ சச் வண்டர்ஃபுல் கேரக்டர். சிவா சார் ஆகட்டும், அர்ஜுன் சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், ஹவு பியூட்டிஃபுல்லி யூ பிளேட். அண்ட் த பாய்ஸ், த யங் மென் ஹியர், ரெண்டு இவர் ஒருத்தர், அப்புறமா மிதுல் இருக்கிற அவரும் ஒருத்தர் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. பட் வாட் வாஸ் ஈவன் மோர் அமேசிங் ஃபார் மீ இஸ், ஒரு இன்டர்வியூல வந்து ராம் சார் சொல்லியிருப்பாரு, ஆண்களுக்கு வந்து நம்ம பெண்களை வந்து பாதுகாக்கணும், நீ அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு நீங்க ப்ரொவைட் பண்ணணும், அப்படியே நம்ம சொல்லி வளர்த்துட்டோம். திடீர்னு பெண்கள் வந்து நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம் அப்படின்னா ஆண்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு. எனக்கு அந்த இன்டர்வியூ பார்த்ததுலேருந்து சோ ட்ரூ, இது எவ்வளோ உண்மை இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து அந்த கேரக்டர் எப்படி எழுதணும், ஒரு பொண்ணோட கேரக்டர் எப்படி எழுதணும், அது இந்த படத்துல நீங்க பார்க்கணும். அது எழுதுனது ஒரு 100%னா, ஐயோ அதை பெர்ஃபார்ம் பண்ண கிரேஸ், வாட் கிரேஸ் யூ ஹேவ் பெர்ஃபார்ம்ட் திஸ் ஃபிலிம் வித். யூ ஹேவ் அவுட்டன் யுவர் செல்ஃப். உங்களுடைய எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் நீங்க இன்னொரு வாட்டி தூக்கி சாப்பிட்டுட்டீங்க. எல்லா விமன் கேரக்டர், அவங்களோட கேரக்டர் ஆகட்டும், உங்களோட டாக்டரா நடிச்சவங்க, அவங்க எவ்வளோ இண்டிபெண்டான ஒரு கேரக்டர் சார் எழுதியிருக்காரு. நீங்களாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எப்பவுமே சின்ன ரோல் பெரிய ரோல்னு இல்லை, ஸ்மால் ஆக்டர் பிக் ஆக்டர், அவங்களுடைய ஆக்டிங் கெப்பாசிட்டி வச்சு தான் அப்படின்னு நம்புற ஒரு ஆளுனா அவுட் சைடு. என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா அதை நம்ப. அப்படி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆக்டர்ஸ் we have today is Anjali. And wow, Anjali, I was like stunned. எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அஞ்சலி அந்த ரோல். அண்ட் ஒரு பெண்ணா இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த கேரக்டர் பாருங்களேன், எப்படி அழகா இந்த பொண்ணு நடிச்சிருக்கு, கொஞ்சம் பாருங்களேன் எல்லாரும் அப்படின்னு எனக்கு சொல்லணும் போல இருக்கு. அதுக்காக தான் நான் மெயினா வந்தேன். ஏன்னா ஹீரோஸ் பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க, மெயினா நான் உங்களை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன். You girls are like outstanding and thank you Ram sir, so much of respect for you for writing such roles. ஏன்னா ரோல் இருந்தா தானே நடிக்க முடியும். 1000 வாட்டி நான் 1001வது வாட்டி. Okay, yeah, definitely அந்த opportunity கொடுத்திருக்கீங்க. Thank you so much. And music director, cameraman, the entire team, எல்லாருக்கும் best wishes and special wishes to Professor sir. உங்களோட words, ஒவ்வொரு லைனும் கார்த்தி sir, it was so wonderful. Once again you have என்ன சொல்றது, again you guys have outdone yourself and all the very best to all of you. ஆனா இதெல்லாம் சொல்லி இன்னொரு ரீசன் இருக்கு. I'm here, that is எங்களோட பாஸ் பிரதீப் மில்ராய் பீட்டர். எப்பவுமே ஓரமா தான் நிற்பாரு, மேடைக்கு வரமாட்டாரு. ஆனா அவர் ஏதாவது ஒரு விஷயத்த நம்பினார்னா அது நிஜமா சொல்லுவார், வேர்த் இட் மச்சான் அப்படி சொல்லுவோம்ல. அதுக்காக யாருமே நம்பாத ஒரு விஷயத்த கூட நம்பி அதை மேல கொண்டு வந்து அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து அதுக்காக உழைக்கிறது, அவர் கண்டுபிடிக்கிற அந்த டேலண்ட், அந்த ஜெம் இருக்கே, அந்த ஐ, he is born with it. அண்ட் அதை எல்லாருமே கொஞ்சம் ஈஸியா எடுத்துருவாங்க, ஏன்னா அதை டெய்லி பண்றதுனால. பாஸ், once again hats off to your conviction, how you pushed this film, how you supported, how you been emotional support to the entire film, especially to the director sir sonnar idu. So once again we all love you and you're the kingmaker and you're always the lion for us, and thank you so much for having us. Thank you so much. இப்போ கெஸ்டால கூப்பிட்டுருக்காங்க மாஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே நபம் ஓகேடா ஃப்ரேம் ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எப்பவுமே வந்துட்டு ஆறு லான்ச்னா வந்து என்னை ஆளை தான் கூப்பிடுவாங்க. மாறி தலைவன் ஃபோன் வச்சுனீங்க தலைவர், நான் என்ன வந்து என்ன பேச போகிறேன்னு, இல்லை நீங்கள் வாங்கினாரு. சரி ஓகே. அண்ட் அந்த ராம் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ராம் சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினார், இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினார். எனக்கு அப்போ தான் தெரியவனுக்கு பழைய விஷயம் அதில் இருக்காருன்ட்டு. ஆக்சுவலாக இந்த காம்போ வந்து இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது. நான் சத்தியமாக வந்துட்டு அந்த காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த கிளிப்பிங் காட்டுறதுக்கு எனக்கு தெரிய தெரியாது. கிளிப்பிங் காட்டினா இவர் என்ன பண்ணுறாரு இந்த படத்தில், இவரோட படத்துலன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் வந்துட்டு
சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் கிளைமேக்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலா செம்மையா பண்ணியிருக்காரு. தெளிவா ஆக்சுவலா உலகத்திலேயே கிளாசிக்கல்ல பரதநாட்டியத்துல வாழ்க்கை உரிச்ச ஒரே டான்சர் சிவா, என் தலைவர் சிவா மட்டும்தான். அது நிறைய நிறைய கற்றுக்கிட்டாரு உங்ககிட்ட. நான் தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலா சூப்பர் ஸ்டார் கோரியை பண்ணியாச்சு, அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கும் கோரியை பண்ணியாச்சு. அதனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் அஞ்சலி ஆக்சுவலா அவங்க பேச நான் பார்க்கல, ஆனா நீங்க எப்படியும் கலக்கிறீங்கன்னு தெரியும் ஆக்டிங்ல. அண்ட் டேட் அன்லி வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ஆல் தி சார் உங்களுக்கு சார். அண்ட் தெளிவா பயங்கரமா நடிக்கிறீங்க. தெளிவா சூப்பர் நடிச்சிருக்கீங்க. அந்த குட்டிக்கா நீண்டா தென் அதை தர வந்து கண்டிப்பா சக்சஸ் தான், வெற்றி தான், சூப்பர் தான். தேங்க்யூ இவங்க பேசுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். நான் இன்னும் படம் பார்க்கல, பார்த்துறேன் சார். நான் வந்தது ராம் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு ஆகச்சிறந்த படங்களை, ஆகச்சிறந்த எழுத்துக்களை கொடுத்து எங்கள் எல்லாரையும் பார்த்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் படங்கள் எப்போதுமே எங்கள் கூட இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒருத்தரை பார்த்து நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை. இது போதும் சார், ஒன்று போதும் சார். ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு. மாரி சிவராஜ் சார் ரொம்ப நன்றி சார் விழாவை கூப்பிட்டதுக்கு. சிவா ப்ரோ உங்களுடைய பெரிய ஃபேன் ப்ரோ. ரவி ப்ரோ உங்களுக்கு நான் பயங்கரமான ஃபேனு. ஸ்கூல்ல இருந்து பார்க்குறேன். அப்போ உங்களுக்கும் சின்ன வயசு தான், நீங்கள் அப்பயே நடிக்க வந்துட்டீங்க. பெரிய ஃபேன். கிரேஸ் அண்ட் மேம் வாழ்த்துக்கள் மேம். அஜிவேட்டா, லவ் வேட்டா, கோரா படத்தில் உங்க கூட நடித்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் பெரிய இன்ஸ்பிரேஷன். படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.